Today headlines. இஸ்ரேல் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அவல நிலை, எல்லை மீறும் போர் பதற்றம். பதற்றத்தில் உலக நாடுகள், அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடி கொடுப்போம், ஈரான் எச்சரிக்கை. சூடு பிடிக்கும் மோதல், இஸ்ரேலின் பதில் தாக்குதல் குறித்து வெளியான தகவல். பண்டிகை காலத்தில் ஊர்களுக்கு சென்ற மக்களுக்கு விசேட அறிவிப்பு. செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். இஸ்ரேல் மீதான வான்வழி தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்னதாகவே பிராந்திய அண்டை நாடுகளுக்கு தெரிவிக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இஸ்ரேல் மீது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை நடத்தப் போவதாக அமெரிக்காவுக்கும் சில நாட்களுக்கு முன்பே தெரிவிக்கப்பட்டது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், மீண்டும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தாவிட்டால் இந்த நெருக்கடி இத்துடன் முடிவுக்கு வரும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த இஸ்ரேலை அமெரிக்கா ஆதரித்தால் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்குவோம் என ஈரான் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் முகமது பகேரி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என முகமது பகேரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி கடந்த சனிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலை விட பெரிய அளவிலான பதில் இருக்கும் என்று மேஜர் ஜெனரல் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இஸ்ரேல் மக்கள் தூக்கத்தை இழந்து பதுங்குழியில் பதுங்கி வாழும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், இவ்வாறான ஒரு பதற்ற சூழல் உருவாகும் என்ற எதிர்பார்ப்பு கடந்த ஏப்ரல் 1 பின்னர் பல மட்டங்களில் காணப்பட்டது, குறிப்பாக இராணுவ மட்டங்களில் காணப்பட்டது. இதற்கு காரணமாக இருந்த சிரியாவில் அமைந்துள்ள ஈரானின் தூதரகம் மீதான தாக்குதலை இஸ்ரேல் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் உலகளாவிய ரீதியில் அதனை ஒருவரும் மறுக்கவில்லை. ஒரு தூதரகம் மீது தாக்குதல் செய்வது சர்வதேச விதிமுறைகளுக்கு முரணானது. ஏனென்றால் தூதரகம் ஒன்று மிக உற்சாகமான பாதுகாப்பை கொண்டது. தூதுவர் ஒருவரை கைது செய்யவும் கூடாது. இவ்வாறான ஒரு தாக்குதலின் பின்விளைவாக இன்று இஸ்ரேல் மக்கள் தூக்கத்தை இழந்து பதுங்குழியில் பதுங்கி வாழும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலிய அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை ஈரான் மீது தாக்குதலை முன்னெடுக்க உரிய நேரம் மற்றும் அதன் அளவு தொடர்பில் அமைச்சரவையில் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. பிரதமர் நெத்தன்யாகு, பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் உட்பட முக்கிய தலைவர்கள் கொண்ட போர்க்கால அமைச்சரவை ஞாயிறன்று மீண்டும் கூடியது. ஈரான் தொடர்பில் விரிவான மற்றும் தீவிரமான ஆலோசனையை முன்னெடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைச்சரவை மீண்டும் இந்த விவகாரம் தொடர்பில் சந்தித்து முடிவெடுக்க உள்ளது. இதனிடையே இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக அமெரிக்கா உறுதியளித்திருந்தாலும் ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா துணை நிற்காது என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரான் மீதான தாக்குதலில் தமக்கு உடன்பாடில்லை என்றே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமரிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தரப்பில் இருந்து பதிலடி தர முன்வந்தால் அந்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் அறிவிப்போம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ள மக்களுக்காக விசேட போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளதென தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த விசேட சேவையானது இன்று 15/4/2024 மற்றும் நாளைய தினம் 16/4/2024 மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கமைய பயணிகள் தேவைக்கு ஏற்ப விசேட பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் சசி வெல்கம தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதுள்ள தனியார் பேருந்துகளில் சுமார் 25% இன்றைய தினம்
சேவையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அது மாத்திரமின்றி தொடர்ந்து சேவையை பயன்படுத்தும் பயணிகளுக்காக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை தொடர்ந்து சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜுதீன் ரைஸ். நன்றி.